அனைத்து குடும்பஸ்தரும் சொல்லக்கூடியது நம்மளுடைய ஜனத்தொகை குறையக்கூடாது. அதுல ரொம்ப கவனமா எல்லாரும் இருங்க. எல்லாரும் அரசாங்கம் ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு நாம இருவரு நமக்கு ஒருவர் அப்படின்னு சொல்லி நம்ம சாதியோட அந்த கூட்டத்தை குறைச்சிட்டாங்க. அதனால வீட்டுக்கு 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகள் இருக்கணும் கண்டிப்பா. அதை எல்லாரும் நினைங்க. அதனால தான் சொல்லுவேன், எல்லாரும் ஒழுங்கா வேலைக்கு போகணும், குடிக்க கூடாது அப்படின்னு ஏன் சொல்ல வந்தோம்னா இதுக்கு தான் சொல்ல வந்தேன். நீங்க எல்லாம் ஒழுங்கா இருந்தா மட்டும் தான் 4-5 பிள்ளைகள் பெற்று நம்ம வாழ வைக்க முடியும். நம்ம முன்னோர்கள் உங்களுக்கு தெரியும், நம்ம தாத்தா பாட்டெல்லாம் நம்ம வீட்டுல 10 பிள்ளைகள் பெற்று வாழ்ந்திருக்கோம். நம்ம கூட்டம் குறைஞ்சிடக்கூடாது. அதை மனதில் வச்சு எந்த சாதி மக்கள் அதிகம் இருக்காங்களோ அவங்கள தான் அரசாங்கம் மதிக்கும். அவங்களுக்கு தான் அரசாங்கம் ஓட்டு எந்த சாதி அதிகம் இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த உரிய மரியாதையை கோரிக்கை நிறைவேற்றுவாங்க. அப்ப நாம ஒரு பிள்ளைகள் போது 2 பிள்ளைகள் போதுன்னு சொன்னோம்னா இந்த வருங்காலத்தில் நம்மளோட ஜனத்தொகை குறைஞ்சு போயிடும். அதனால தயவு செய்து சொல்றேன், ஜனத்தொகையை நம்ம பெருக்கணும். அரசாங்க ஸ்கூல் இருக்கு, பிள்ளைகள் அது பாட்டில் படிக்கும். அதனால அதை பத்தி யாரும் நினைக்காதீங்க. 200% நம்ம ஜனத்தொகையை கூட்டுறதுக்கான வேலையும் அதுல கவனம் செலுத்தணும்னு சொல்லி நான் சொல்லுதேன்.